உன் நடையை காத்துக்கொள். நம்முடைய வேலை என்ன? நம்முடைய நடையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய நடைகள் பிசைக்கு போய்விடக் கூடாது. நம்முடைய நடைகள் யாரும் பிசைக்கு விடக் கூடாது. நம்மை சார்ந்திருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள், நம்மோடு பேசுகிறவர்கள் எப்படி பேசுகிறார்கள், நம்மை பார்த்து எப்படி பார்க்கிறார்கள், என்ன கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள், இவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, இவர்கள் நம்மை விழத்தக்கவர்களாக இருக்கிறார்களா, நம்மை வாழ வைக்கத்தக்கவர்களாக இருக்கிறார்களா, எப்படி இருக்கிறார்கள் என்பதை சரியாக அறிந்து நாம் செயல்பட வேண்டும். நம்முடைய நடையை காத்துக் கொள்வது நம்முடைய கடமை. ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு ஆண்டவரிடம் நம்பி இருக்கிறார். யார் நமக்கு 6 அறிவு தந்திருக்கிறார். நன்மை தீமை அறியத்தக்க கனியை, ஆமா, நமக்கு அந்த உணர்வுகளை மற்ற யாரும் அவர் கொடுக்கவில்லை. நன்மை எது, தீமை எது, எதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சுதந்திரத்தை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த சுதந்திரத்தை நீங்கள் நான் என்ன செய்ய வேண்டும்? சரியாக பயன்படுத்த வேண்டும். நீங்கள் நான் சரியாக பயன்படுத்தினால் மட்டும்தான் இந்த உலகத்தில் எப்படி வாழ முடியும்? ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ